பசியின் தீயை தராசு முள் போல் அளந்து சாப்பிடணுங்கிறாரு. நெய்யெல்லாம் ஊத்திட்டாங்கன்னா ஒரு 10 கூட தின்னுவாங்க. திரும்புவாங்க இல்லைங்களா? அப்போ மனதுக்காக திங்காதீங்க, வயிற்றுக்காக தின்னுங்க, அதுவே போதுங்கிறார். அப்ப நாட்டு காய்கறிகளை சாப்பிட சொல்றாரு. புளுத்து போகாத உணவா சாப்பிட சொல்றாரு. புளுத்து போகாத உணவுனா என்னது? கெட்டு போகாததா? கெட்டு போகாது. இப்ப மிளகு இருக்கு, மிளகு எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இருக்கும் சார். அப்ப மிளகு அதிகமா சாப்பிடுங்கிறாரு. ஒருத்தர் தாய்ப்பால் தான் குடிக்கிறான், அப்ப நீங்க எதை கொடுத்தாலும் உடம்பு என்னவா மாத்த போகுது? அக்செப்ட் பண்ணிக்குது, அது தேடு பண்ணி அதுக்கு பார்ட்ஸ்களை கரெக்டா மாத்திடுது. என்னன்னா இந்த பார்ட்ஸ்களுக்கு போகக்கூடிய அந்த மெட்டீரியல்ல இதுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் தொற்றுகளை கம்மியா அந்த நோய்களை ஏற்படுத்தும். சில ஊர்களில் பாத்தீங்கன்னா சிலருக்கு பல்லு ஒரு மாதிரி இருக்கும். ஹெல்த்தியா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், ஆரோக்கியமான காய்கறி சாப்பிடு, டெய்லியா எக்ஸசைஸ் பண்ணு, ஃப்ரெஷ்ஷான ஐட்டமா சாப்பிடு. கல்கண்டு சாப்பிட சொல்றாரு. ஏன் சார்? அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு கல்கண்டு இருக்கும். இப்போ வச்சீங்கன்னா கல்கண்டு எத்தனை வருஷம் இருக்கும். சில பேர் வீட்டுல ஒரு குழம்பு செஞ்சா 3 நாள் வச்சு சாப்பிடுறாங்க. அதை தவிர்க்க சொல்றாரு. ஒருவேளை அவர் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து வேணாம். காலைல எந்திரிக்கிறோம், காலைல எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? நல்லது வயித்துக்கு. எதுக்கு நல்லது? எதனா கிரைண்டரா கழுவி விட்டு ஊத்துறதுக்கு? வாட்டர் குடிக்க சொல்றாங்க. அது எதுக்கு குடிக்க சொல்றாங்க? அதனால கிரைண்டரான்னு கேக்குறேன். கிரைண்டர்ல எல்லாம் ஆட்டினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்துற மாதிரி அதனால கிரைண்டரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிங்க் சேனல்ல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வள்ளலார் வந்து நல்ல நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் சார்? சாப்பிடவே கூடாதுங்கிறாரு. ஐயோ, எப்படி சார்? சாப்பிட்டா இல்லைங்க, உள்ளெடுக்கக்கூடிய உணவு தான் நோய்களுக்கு உற்பத்தி ஆகுது. அப்போ உள்ளெடுக்கக்கூடிய உணவை ஆரோக்கியமான உணவா நீங்க ஃபில்டர் பண்ணி சாப்பிடணுங்கிறாரு. எதையுமே வந்து பசியின் தீயை தராசு முள் போல் அளந்து சாப்பிடணுங்கிறாரு. இப்போ இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்? பத்தாது இல்லை, போதும், பசி அடங்கும். இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான அப்படி இட்லியே அப்படி தொட்டாலே அப்படி சூப்பராக இருக்குது இல்லைங்களா? அப்படி சாம்பார் மணக்குது, சட்னி ஊற்றிட்டாங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிடுவோம்? 4-5. இன்னும் நல்லா சூப்பராக இருக்கு. நெய்யெல்லாம் ஊற்றிட்டாங்கன்னா ஒரு 10 கூட தின்னுவாங்க. திரும்புவாங்க இல்லைங்களா? அப்போ மனதுக்காக திங்காதீங்க, வயிற்றுக்காக தின்னுங்க, அதுவே போதுங்கிறார். அப்போ பசியின் தீயின் அந்த தராசு முள் போல் அளந்து சாப்பிடுங்கிறார். பசிக்காம சாப்பிடாதீங்கிறாரு. பசிக்காம சாப்பிட்றதா எல்லா நோய்களுக்கும் காரணங்கிறாரு. எல்லா உணவையும் அளவா எடுத்துக்கோங்க. உப்பு, புளி, காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சமா எடுத்துக்கங்கிறாரு. வேற ஒன்றும் அவர் உணவு முறையில சொல்லலை. நாட்டு காய்கறிகளை சாப்பிட சொல்றாரு. புளுத்து போகாத உணவா சாப்பிட சொல்றாரு. புளுத்து போகாத உணவுனா என்னது? கெட்டு போகாது. இப்ப மிளகு இருக்கு, மிளகு எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இருக்கும் சார். அப்ப மிளகு அதிகமா சாப்பிடுங்கிறாரு. மஞ்சள், ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் தான் நம்ம சத்தா மாறப்போகுது இல்லையா? நான் ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய குப்பமேடு சரிங்களா? அது குப்பமேடு அப்படி ஒரு குப்பமேடு, கப்பு, செம்ம கப்பு அந்த இடத்துல சரிங்களா? அந்த பக்கம் போனாலும் 1.5 கிலோமீட்டர் முன்னால் வரும்போது செம்ம கப்புன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் ஒரு புதினா செடியை உடச்சு கொண்டு போய் அந்த குப்பமேட்டில் நட்டு வைக்கிறீங்க, என்ன ஆகும்? நாத்தடிக்கும் சார். புதினா முளைச்சிரும்ல? அது முளைச்சிரும். ஆனா புதினா என்ன வாடை அடிக்கும்? கப்பு தான் அடிக்கும். அது எப்படி அடிக்கும்? புதினா வாடை தான் அடிக்கும். ஏன் சார்? கப்பு தானே சார் டாமினேட் பண்ணும். அந்த இடத்துல கப்பு இருக்குங்க. அந்த புதினாவை பிடிங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா புதினா என்ன வாடை அடிக்கும்? புதினா ஸ்மெல். ஏன் அப்ப அந்த அந்த புதினாவுடைய வாடை அந்த புதினா தண்டு எங்க இருந்து எடுத்துச்சு? அந்த கப்புல இருந்து. அப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அதுக்கு தேவையான விஷயங்களை அதை எடுத்துக்கும். அப்ப எல்லாத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னத்தை சாப்பிட்றோமோ அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான உடம்புகளை நம்ம ஆர்கன் எடுத்துக்கும். இப்ப நீங்க வந்து கொரியால பிறந்திருக்கிறீங்க. கொரியால பிறந்தீங்கன்னா அவன் வந்து எதையாச்சும் வினிகர்ல ஊற போட்டு எதையோ ஒன்று ஊற போட்டு திங்கிறான் பச்சையா. அவனுக்கும் பல்லு முளைக்குது. அவன் பல்லுல இருந்து பல்லு இதனுடைய மெட்டீரியல் எங்க இருந்து எடுக்குது? வாய்க்குள்ள தாங்க எடுக்குது. அந்த பாடி எங்க இருந்து? அவனுடைய உணவுல இருந்து எடுக்குது. நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா அவன் செர்லாக் திங்கிறான். ஒருத்தர் தாய்ப்பால் தான் குடிக்கிறான். அப்ப நீங்க எதை கொடுத்தாலும் உடம்பு என்னவா மாத்த போகுது? அக்செப்ட் பண்ணிக்குது, அதுக்கு பார்ட்ஸ்களை கரெக்டா மாத்திடுது. என்னன்னா இந்த பார்ட்ஸ்களுக்கு போகக்கூடிய அந்த மெட்டீரியல்ல இதுக்கு வரக்கூடிய மெட்டீரியல் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் தொற்றுகளை கம்மியா அந்த நோய்களை ஏற்படுத்தும். சில ஊர்களில் பாத்தீங்கன்னா சிலருக்கு பல்லு ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் அவங்களுடைய இயற்கையான தண்ணியில அதுக்கான சத்துக்கள் கம்மியா இருக்க தவிர, ஆனால் எதை கொடுத்தாலும் என்ன செய்யும்? உடம்பு எடுத்து அதை சத்தா மாத்துக்கிறப்ப அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு புழுக்காத உணவுகளா இருக்கணுங்கிறாரு. அப்ப ஒரு வாழைப்பழம் அழுகுற ஸ்டேஜ்ல இருக்குது, இப்படி பிரிச்சோம்னா கொலன்னு இருக்குது. அம்மா என்ன சொல்றாங்க? வேஸ்ட் பண்ணாதடா சாப்பிடுறாங்க சொல்றாங்க. அப்ப அது இங்க போறப்பே கெட்டு போய் தான் போகுது இல்லைங்களா? எங்க அம்மா சொல்லுவாங்க, இங்க போறப்பே கெட்டு போய் தான் போகுது. அப்ப வயிற்றுக்குள்ள போறப்ப பாதி கெட்டு போயிடும். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய சக்திகள் எவ்வளவு பெருசா இருக்கும்? அதுவும் கெட்டு போற அளவுக்கு. அப்ப அதுல இருந்து நம்மளுடைய சதம் இந்த இடத்துல உற்பத்தி ஆச்சுன்னா அது என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டேமேஜ். அதனாலதான் வந்து நான் ஒருத்தட்ட போனேன், சார் எனக்கு உடம்பு, நான் அப்ப ஒல்லியா இருக்கிறப்ப கேட்டேன், சாமி எனக்கு உடம்பு குண்டாகணும், என்ன பண்றேன்னு கேட்டாரு. நல்லா கெட்டு போற அளவுக்கு தயிர் ஒரு கப்பு எடுத்துக்க, பழைய சொத்துல முக்கிய அடி டெய்லி காலைல, நல்லா உடம்பு குபு குபுன்னு வளர்னாரு. ஏன் சார்? ஆமா, உடம்பு குண்டாகணும்னா அதாண்டா செய்யணும்,
ஹெல்த்தியா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், ஆரோக்கியமான காய்கறி சாப்பிடு, டெய்லியா எக்ஸசைஸ் பண்ணு, ஃப்ரெஷ்ஷான ஐட்டமா சாப்பிடு, அளவா சாப்பிடு சமைச்ச ஐட்டங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நீ குண்டாகிறதுக்கு வந்த அப்படின்னா நல்லா குபு குபுன்னு வரணும்னா கெட்டு போன தயிர் அப்படி திறந்தோடனே அங்க ஒரும்பே கப்படிக்கிற மாதிரி தயிர், இந்த மாதிரி புளிச்ச தயிர் இது மாதிரி. அப்ப என்னன்னா சொல்றது புரியுது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளுடைய உடம்பா மாறுது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உடம்பு புனிதமானதாகவும் சுத்தமானதாகவும் நீண்ட நாட்கள் கற்கண்டு சாப்பிட சொல்றாரு. குட்டி குட்டி டைமண்ட் கல்கண்டா, அது குட்டி குட்டி டைமண்ட் கட் பண்றாங்க, பெருசு பெருசா இருக்கும், கல்கண்டு சாப்பிட சொல்றாரு. ஏன் சார்? அது வந்து ரொம்ப வருஷமா இருக்கு கல்கண்டு இருக்கும். இப்போ வச்சீங்கன்னா கல்கண்டு எத்தனை வருஷம் இருக்கும், தேன் எத்தனை வருஷம் இருக்கும். தேன் அதிகமா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. எதெல்லாம் அதிக நூற்றாண்டுகள் இருக்குமோ, அதிக காலங்கள் இருக்குமோ, அந்த உணவை நம்ம உடம்பு எடுக்கும்போது நம்ம உடம்பு என்ன ஆகும், ஆரோக்கியமா இருக்கும், அதிக நாட்கள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் நாட்டு காய்கறிகள் எடுக்க சொல்றாரு. அரிசிகள்ல எந்த அரிசி சாப்பிடாதீங்க, மாப்பிள்ளை சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி எல்லாத்தையும் உயர்வானதா சாப்பிட சொல்றாரு. உயர்வானது அப்படிங்கிறப்ப அது ஹைஜீனிக்கான ஐட்டமா சாப்பிட சொல்றாரு. இன்னைக்கு வச்ச சாம்பார் நாளைக்கு காலைல பழைய சோத்துல ஊத்தினா சூப்பரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பழைய உணவுகளை தவிர்க்கணுங்கிறார், ஓகேங்களா. அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய உணவுகளை தவிர்க்கணும். ஆனா சில பேர் வீட்டுல ஒரு குழம்பு செஞ்சா 3 நாள் வச்சு சாப்பிடுறாங்க. அதை தவிர்க்க சொல்றாரு. ஒருவேளை அவர் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து வேணாம். இப்ப நான் வந்து லேட்டஸ்டா ஒரு இடத்துக்கு போனேன். இப்ப சென்னையில ஃபுல்லா வடகம்னு ஒண்ணு விற்கிறாங்க குழம்புக்கு போடுறதுக்கு. ஒரு புளிக்குழம்ப ஒரு 4 நாள் வச்சிட்டோம்னா அதுக்கு அதுல ஒரு மாதிரி ஃபிளேவர் சூப்பரா இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அது ஒரு டேஸ்டா இருக்கும். அந்த பழைய குழம்பானாலும் ஒரு டேஸ்ட் வராது. சுட வச்சு திங்கிறப்ப அந்த டேஸ்ட்டை இவங்க ஃபர்ஸ்டே கெடுத்துடுறாங்க. ஒரு குழம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் வர டேஸ்ட்டை இவங்க குழம்பு வைக்கிற மசாலாவை ஃபர்ஸ்டே கெடுத்துடுறாங்க காய வச்சு. அது பக்கத்துல அந்த செல்ஃபுக்கு போனாலே ஒரு மாதிரி கப்படிக்கிற அளவுக்கு இருக்கு. அதை இல்லைங்களா, அப்படித்தானே இருக்கு. அது வந்து டேஸ்ட் கொடுக்கறதுனால சாப்பிடுறாங்க. இது மாதிரி ஐட்டங்கள்லாம் தவிர்க்க சொல்றாரு வள்ளலார். வடகம் கூடவா சார்? எல்லாத்தையும் தவிருங்க. எது பழசாச்சோ அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்ப எது ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அதை சாப்பிடுங்க, எது நீண்ட நாள் வருமோ சாப்பிடுங்க, எது சுத்தமா இருக்கோ சாப்பிடுங்க, எதா இருந்தாலும் பாதி சாப்பிடுங்கிறாரு. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு தட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னா 1/2 தட்டா சாப்பிடுங்க, 1/2 தட்டை விட்டுருங்க, பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். இப்ப நிறைய இந்த நியூட்ரிஷன்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட சொல்றாங்க. ஏன்னா ஒருவேளை நம்ம வந்து ஒரு சட்டி சோறு திங்கணும்னு முடிவு தின்னுட்டோம்னா அதை பாதி 5ஆ பிரிச்சோம்னா ஒருவேளை சாப்பாடை கூட நம்ம நிறுத்தி கூட ஆயிடலாம், பசிக்காம கூட விட்டுருவோம். அப்ப அது தேவையில்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போட்டு அடைக்க. ஆமா, நான் ஒரு இதுல பார்த்தேன், நம்ம ஒரு சேனல்ல காட்டுக்குள்ள ஒருத்தர் போறாரு, மேன் விசஸ் வைல்ட்ல போறாரு. அவர் என்ன சொல்றாரு, நேயர்களே தண்ணி இருக்கு, இந்த தண்ணி எங்க தேக்கி வைக்கலாம், எங்க வெளியே தேக்கி வயிற்றுக்குள்ள தேக்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா காட்டுக்குள்ள போறோம், வயிற்றுக்குள்ள ஊத்திட்டோம்னா அது வரைக்கும் தேங்கி நிக்க போகுதுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு, வயிற்றுக்குள்ள ஊத்திடுறாரு. இது மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே வாழ போறோம், வீட்டுல தானே இருக்க போறோம், வீட்டுல ஒரு இடத்துல சட்டியில வச்சோம்னா அப்புறம் கூட பசிச்சா தின்னுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணுங்கிறாரு. அப்ப உணவை குறைங்கன்னு சொல்றாரு. நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா உணவை குறைக்கணும், ஓகேங்களா. நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப தண்ணி நிறைய குடிக்கிறோம், சரிங்களா. காலைல எந்திரிச்சு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா என்ன ஆகும், நல்லது வயிற்றுக்கு. எதுக்கு நல்லது, எதனா கிரைண்டரா கழுவி விட்டு ஊத்துறதுக்கு, வாட்டர் குடிக்க சொல்றாங்க. அது எதுக்கு குடிக்க சொல்றாங்க, அதனால கிரைண்டரான்னு கேக்குறேன். கிரைண்டர்ல எல்லாம் ஆட்டினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி அலசி ஊத்துற மாதிரி அதனால கிரைண்டரா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம தண்ணி நிறைய குடிச்சோம்னா, இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு இடத்துல தண்ணி நிறைய தேங்கிருச்சு, சரிங்களா. உங்க தெருவுல தண்ணி நிறைய தேங்கிருச்சுன்னா என்ன செய்வீங்க, தள்ளி விடுவோம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய பம்பு செட் வச்சு என்ன செய்வோம், சக் பண்ணி வெளியே அனுப்புவோம், இல்லைங்களா. அப்ப நம்ம உடம்புக்குள்ள தண்ணி நீங்க ஒரு சம்பு தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா உடம்பு என்ன செய்யும், அது வயிறு ஃபுல்லா அப்படியே இருக்கும். அது எப்படி இருக்கும், அதுக்கு இன்னொரு பம்பு இருக்குல்ல சைடுல, கிட்னி, அது ஓட ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா. அப்ப கிட்னிக்கு சும்மா இருக்க கிட்னிக்கு நீங்க எதுக்கு வேலை கொடுக்குறீங்க. அப்ப என்னன்னா தேவையில்லாம தண்ணியை குடிக்காதீங்கிறாரு. தண்ணி குடிச்சா கிட்னி இருக்கு இல்லைங்களா, கிட்னி இப்ப என்ன செய்யணும், கிட்னி நிறைய வேலை பார்த்துச்சுன்னா கிட்னிக்கு ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், மிக்சில எதையாச்சும் போட்டு 20 நிமிஷம் நின்றோம். அப்ப கிட்னி என்ன செய்யும், சிக்கி நிக்கிறப்ப என்ன செய்யணும், அந்த லோட வந்து தோலுக்கு கொடுக்கும். தோலுக்கு கொடுத்தோடனே தோல்ல அரிப்பு வருது, காலில் அரிப்பு வரலாம் தண்ணி நிறைய குடிக்கிறது. யாரெல்லாம் காலில் தண்ணி வெறும் வயிற்றுல குடிக்கிறாங்க அவங்க காலில் அரிப்பு வந்துட்டே இருக்கும், நமச்சல் வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன, தோல் வந்து கிட்னியோட வேலை செய்ய ஆரம்பிச்சு அர்த்தம். அப்ப எதையுமே நம்ம உடம்புக்குள்ள கூடிய இன்புட், சாப்பாடு அதிகமா கொடுக்கூடாது, தண்ணி அதிகமா கொடுக்கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றாங்களா சார்? அது வந்து தேவை இருந்தா குடிங்கிறேன், தாகம் எடுத்தா குடிங்க, தாகம் எடுக்காட்டினா குடிக்க தேவையில்லை. நீங்க எதுக்கு மடக்குன்னு எதையாச்சும் குடிக்கிறீங்க, தேவையில்லை, அளவா குடிங்க. எதா இருந்தாலும் இன்டேக் உள்ள எடுக்கக்கூடிய இன்டேக் ரொம்ப கம்மியா இருக்க நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாகும், ஹெல்த் அதிகமாகன்றாங்க. வேற எனக்கு இது மெடிசனா நான் சொல்லலை, வள்ளலார் சொன்னதை அப்படியே படிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா. பிங்க் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.